அனைவருக்கும் வணக்கம். 1.3 எக்ஸசைஸில் 7th சம் கன்டினியூ பண்ணலாம். An open box is made from a square piece of material. அதாவது ஒரு ஓப்பன் பாக்ஸ் மேட் பண்ணுறாங்க. எதில் இருந்துன்னா எந்த ஷேப்பில் இருந்துன்னா ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியலில் இருந்து ஒரு ஓப்பன் பாக்ஸ் மேட் பண்ணுறோம். இந்த ஸ்கொயர் இருந்தது இல்லைங்களா, அதோட சைடு கொடுத்துட்டான் 24 சென்டிமீட்டர்னு. பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் த கார்னர்ஸ். அப்போது பை கட் பண்ணுறோம் ஈக்குவல் ஸ்கொயர்ஸை ஃப்ரம் த கார்னர்லேருந்து ஈக்குவல் ஸ்கொயர்ஸை வந்து கட் பண்ணுறோம். அண்ட் டேர்னிங் ஆஃப் த சைட்ஸ் ஆஸ் shown in the figure. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிகரில் உள்ள மாதிரி இது மாறிச்சுக்கிறாங்க. அதாவது வந்து ஸ்கொயரோட சைடு வந்து கொடுத்துட்டாங்க 24 சென்டிமீட்டர்னு. இப்போ ஸ்கொயரோட சைடு 24 சென்டிமீட்டர்னா இதிலேருந்து நீங்கள் இந்த கார்னரில் கட் பண்ணிங்கன்னா இங்கேயும் கட் பண்ணணும், ரெண்டு சைடு கார்னரையும் கட் பண்ணணும். ஸோ இது வந்து ஈக்குவல் ஸ்கொயராக தான் கட் பண்ணணும். அப்போ இது எக்ஸு இது எக்ஸு அப்படின்னா அப்போ இந்த லென்த் என்னவா மாறிடும், புதுசாக உள்ள லென்த்து வந்து இங்கேயும் எக்ஸ் குறையுது, இந்த சைடும் எக்ஸ் குறையுது. அதனால் என்னவா மாறிடும், 24 - 2x மாறிடுச்சு. அதே மாதிரி இப்போ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு லென்த்தும் ஒன்று தான், பிரெத்தும் ஒன்று தான். அப்போ இந்த சைடு 24 - 2xனால் இந்த சைடும் என்ன தான் வரும், 24 - 2x தான். அப்போது இதுவும் என்ன தான் வரும், 24 - 2x. அப்போ லென்த்து பிரெத்து எல்லாமே என்னது 24 - 2x தான். இப்போ புதுசாக வந்துச்சு இல்லைங்களா ஓப்பன் பாக்ஸு, இதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட வால்யூம் பார்த்திங்கன்னா இது இப்போ என்ன ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இது என்ன ஷேப்பில் இருக்குது, கியூபாய்டு. அப்போது வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா வந்து லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. லென்த்தும் 24 - 2x, பிரெத்தும் 24 - 2x, ஹைட்டு பார்த்திங்கன்னா எக்ஸு. அப்போ 24 - 2x, பிரெத்தும் 24 - 2x, ஹைட்டு வந்து எக்ஸு. இப்போ இது 3 இன்ட்டு பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 24 சென்டிமீட்டரில் இருந்து ரெண்டு சைடு கார்னர்லேயும் கட் பண்ணுறாங்க இல்லையா ஈக்குவலாக. அப்போ அது எக்ஸுன்னு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா புதுசாக உள்ள லென்த் வந்து என்னவா மாறிடும், 24 - 2x. ஏன்னா ரெண்டு சைடு கார்னரையும் நம்ம கட் பண்ணியாச்சு. அப்போ 24 - 2x. இப்போ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் எல்லா சைடும் சேமாக தான் இருந்திருக்கும். அப்போ இங்கே 24 - 2xனால் இங்கேயும் 24 - 2x தான். அதுக்கப்புறமா வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஆஃப் ஓப்பன் பாக்ஸ் மேட் பண்ணும்போது வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், லென்த்து பிரெத்து ஹைட்டு. ஸோ லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது, ஹைட்டு பார்த்திங்கன்னா எக்ஸு. இந்த 3 எழுதி 3 இன்ட்டு பண்ணிட்டு முடிச்சிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான். ரொம்ப டீப்பாக யோசிக்கக்கூடாது. லென்த்து பிரெத்து ஹைட்டு தான் வால்யூமு. லென்த்து பிரெத்து ஹைட்னா 24 - 2x, 24 - 2x. அப்புறம் ஹைட்டு வந்து எக்ஸ். இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி இது எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ வாங்க இன்ட்டு பண்ணலாம். 3 இன்ட்டு பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இது 2 இன்ட்டு பண்ணியிருக்கோம். 24 × 24 576, 24 × -2x -48x, -2x × 24 -48x, -2x × -2x + 4x² × x. இது 3 இன்ட்டு பண்ணணும். அவ்வளோதாங்க. இதுதான் வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. ஓகேங்களா. அடுத்த ஒரு கொஸ்டின். A function f is defined by f of x equal to 3 - 2x. Find x such thatன்னு கேட்டிருக்காங்க. இது கண்டுபிடிக்கணும். இப்போ f of x equal to 3 - 2x. இந்த மாதிரி சம்மெல்லாம் வந்தால் விடக்கூடாது. இதெல்லாம் வந்து லட்டு மாதிரி நல்லா இது யூஸ் பண்ணி இது வந்து இதை கொண்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணால் அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போயிடும். வேறு எந்த கஷ்டமுமே இதில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சம்மெல்லாம் வந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். இப்போ கொடுத்துருக்கிறது என்னது, f of x equal to 3 - 2xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது 2 ஈக்குவல்னு கொடுத்துட்டா இதை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டாச்சு சரிங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா போடலாம். ஃபஸ்ட்டு f of x² போடுங்க. இப்போ f of x² என்ன அர்த்தம், இங்கே எங்கே எக்ஸ் வருதோ அந்த பிளேஸில் எக்ஸை தூக்கிட்டு நீங்கள் என்ன போட்டணும், x² போடணும். அப்போ 3 - 2x² கிடச்சிருச்சு. கரெக்டுங்களா. இப்போது f of x equal to 3 - 2xனா f of x² equal to இந்த ஸ்டெப்பு வேணாம் கோலா பண்ண விட்டுருங்க. இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடணும், எக்ஸ் இருக்க இடத்துல x² போடணும். அவ்வளோதான். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன் கிடச்சிருச்சு.
அடுத்தது பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 3 - 2x. இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். இப்போ a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு பண்ணுங்கள். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? இப்போது ஈக்குவல் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். இப்போ நல்லா புரியுதான்னு பார்த்துங்க. இதுதான் கொஸ்டின்னு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எக்ஸ் இருக்கிறதுல நீங்கள் எதை தூக்கி போடணும்? எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அதை ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சிட்டோம். அடுத்து இதை போடணும். எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் போடணும். அப்போ 3 - 2x தான் ஹோல் ஸ்கொயரை போடணும். இதை நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணிடுங்க. என்ன ஐடென்டிட்டி நம்மளுக்கு தெரியும்? a - b தான் ஹோல் ஸ்கொயர். இதை வச்சு பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண சொல்லியிருக்கான்? ஈக்குவல் போடுன்னு சொல்லியிருக்கான். ஸோ இதையும் தூக்கி ஈக்குவலில் போட்டு எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்தீங்கன்னா 9 - 12x ப்ளஸ் 4x ஸ்கொயர். 3 இங்கே வச்சுன்னா -3 -2x ஸ்கொயர் இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் 2x ஸ்கொயர். இப்போ இதை கம்பைன் பண்ணுங்கள். ஒரே டேர்ம்லாம் கம்பைன் பண்ணிங்கன்னா இப்படி வருதா பாருங்கள். 2x ஸ்கொயரையும் 4x ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் 6x ஸ்கொயரு -12x 9ல் 3 போச்சுன்னா 6. இப்போ 6 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா x ஸ்கொயர் -2x ப்ளஸ் 1 = 0. இதுக்கப்புறம் இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ இன்ட்டு பண்ணால் 1 ஆட் பண்ணால் -2. இப்போ x - 1 x - 1 = 0. அப்போ x = 1, 1. இப்போ x = 1. அவ்வளோதாங்க ஆன்சர். ஓகேவா? ரொம்ப 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 முக்கியமான சம்மு. ஒன்றுமே பண்ணல. எக்ஸோட பிளேஸில் அவன் என்ன கொடுத்துருக்கான் அதை ரீப்ளேஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்தா அதை ரீப்ளேஸ் பண்ணும். அடுத்து ஸ்கொயர் போட சொன்னால் ஸ்கொயர் பண்ணும். ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்கள். அவ்வளோதான். அது எல்லா சமயமே அது நம்ம லைனாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எல்லா சாப்டரோடு சேர்த்து மர்ச் பண்ணி வரும்போது உங்களுக்கு குழப்பம். அப்போ அந்த மாதிரி குழப்பமெல்லாம் வராமல் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை தெரிஞ்சுக்கணும். இப்படி வந்தால் இதை போடணும், இது எதுக்காக இப்படி போடுறோம் அப்படி சொல்லிக்கிட்டே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது எக்ஸாம் ஹாலில் குழப்பாது. அடுத்து 9th one. A plane is flying at a speed of 500 km/h. இப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஸ்பீடில் போகுது பாருங்கள். 500 km போகுது. Express the distance d traveled by the plane as a function of time t in hours. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிட்டோம். ஸ்பீட் இன்ட்டு டைம். இப்போ ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? ஸ்பீடாக 500 km. இப்போ 500. டைமுக்கு கொடுக்கவே இல்லை. டைம் என்னென்னு தான் வச்சுக்கணும்? 40. அப்போ டிஸ்டன்ஸ் = 500. இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஸ்பீடு கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம், டைம் கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா ஸ்பீடு இன்ட்டு டைம். இது 3க்கு கனெக்ஷன் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, டைம் 3 கனெக்ஷன் இருக்குது. டிஸ்டன்ஸ் தான் பெரியவன் ஞாபகம் வச்சுங்க. அப்போ அவனை மல்டிப்ளை பண்ணணும். ஸ்பீடு இன்ட்டு டைம். வேறு ஸ்பீடோ டைமோ கேட்டாங்கன்னா டிவைட் பண்ணி போகணும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ டிஸ்டன்ஸ் = ஸ்பீடு இன்ட்டு டைம். இப்படி வச்சு தான் போடணும். இது 9th சம். அப்புறம் 10th சம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 9th to 10th இந்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸசைஸில் உள்ள சம் ப்ளஸ் எக்ஸாம்பிளில் உள்ள சம் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பரோட ரிவிஷன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிவிஷன் எல்லாமே 10th உண்டானது நம்ம சேனல் பண்ணோம். அது போக தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இங்கிலீஷ் கிராமர் ரொம்ப பேசிக்காக எளிமையான முறையில் ட்ரிக்கோடு சொல்லித்தரப்படும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.